ஆற்றில் ரசாயன கழிவுகளை வீசிய தரப்பு போலீசுக்கு துப்புகள் கிடைத்துள்ளன. வாகன தயாரிப்பு பொறியியல் துறையின் மேம்பாட்டுக்கு 3வது தேசிய கார் திட்டம் அவசியம். வணக்கம். RTM தமிழ் செய்தியுடன் நான் லதா செல்லமுத்து. ஜொஹோர் கிம்கிம் ஆற்றில் ரசாயன கழிவுகளை கொட்டிய சந்தேக நபர் குறித்து அரச மலேசிய போலீஸ் படைக்கு துப்பு கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஃபூசி ஹருன் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை அடையாளம் காணும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதால் கூடிய விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அவர் சொன்னார். ஆற்று நீரை மாசுபடுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய பொறுப்பற்ற தரப்பினரை அடையாளம் காணும் விசாரணைகள் துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தான் ஸ்ரீ முகமது ஃபூசி ஹருன் கூறினார். Kita ada some lead lah dan kita yakin usaha untuk mengesan suspek yang terlibat tu sedang kita perhebatkan pada ketika ini dan operasi mengesan dan menjejak suspek yang berkaitan sedang kita laksanakan pada ketika ini dengan kerjasama bukan sahaja Polis Johor tetapi juga di peringkat Ibu Bijak Polis Bukit Aman. பாசிர்குடாங் நகராண்மை கழக உள்ளரங்கில் அமைக்கப்பட்ட முதலுதவி மையத்துக்கு அவர் வருகை புரிந்தார். காற்று தூய்மை கேட்டால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் இருந்து மக்கள் தற்காலிகமாக வெளியேறியுள்ளதால் அந்த வீடமைப்பு பகுதிகளை கண்காணிக்க குறைந்தது 150 போலீஸ் உறுப்பினர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அதேவேளை சம்பந்தமில்லாத லாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நுழைவதை தடுக்க 9 இடங்களில் சாலை தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. இதுவரை கிம்கிம் ஆற்று தூய்மைக்கேடு தொடர்பில் 76 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளன. அவ்வெண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என தான் ஸ்ரீ முகமது ஃபூசி ஹருன் கூறினார். கிம்கிம் ஆறு மாசடைந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கும் ஜொஹோர் சுல்தான் இப்ராஹிமுக்கும் தொடர்பு இருப்பதாக உண்மையற்ற தகவலை பரப்பிய தரப்பினர் மீது அவர் கடும் சினத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தாம் சம்பந்தப்பட்டிருப்பது உண்மை என்றால் ஆதாரத்தை வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பை அவர் சாடினார். ஜொஹோர் அரச குடும்பத்தின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பொய் தகவலை பரப்பும் நடவடிக்கையை கண்டு தாம் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என சுல்தான் இப்ராஹிம் கூறினார். இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண முற்பட வேண்டுமே தவிர பொய் தகவலை பரப்பி மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் என அவர் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு நினைவுறுத்தினார். மேலும் இவ்விவகாரத்தை யாரும் அரசியலாக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். கிம்கிம் ஆற்றின் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரையிலான பகுதியை சுத்தப்படுத்தும் பணி நிறைவடைந்தது. மாநில அரசாங்கம் நியமித்த குத்தகையாளர்கள் கடந்த 14ஆம் தேதியிலிருந்து 4 நாட்களில் அந்த துப்புரவு பணியை செய்து முடித்திருப்பதாக அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் வானிலை மாற்றம் மீதான அமைச்சர் யோபியின் தெரிவித்தார். துப்புரவு பணி நிறைவடைந்தாலும் கிம்கிம் ஆற்றின் சுற்றுப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். Sungai Kim-Kim 1.5 kilometer yang tercemar telah dibersihkan. Tetapi hari ini kita nak tengok ada apa-apa lagi untuk touch up ya, apa yang kita belum bersihkan lagi. சுற்றுச்சூழல் துறையையும் ரசாயன துறையையும் சேர்ந்த 30 குழுக்கள் அவ்விடத்தின் காற்று தூய்மை தரத்தை கண்டறியும் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளன. கிம்கிம் ஆற்றிலிருந்து 5 முதல் 9 கிலோமீட்டருக்குள் உள்ள 30 பள்ளிகளின் காற்று தூய்மை தரமும் கண்டறியப்படும் என யோபியின் குறிப்பிட்டார். பாசிர்குடாங்கில் பேரிடர் உதவி நிர்வாக செயற்குழுவின் நடவடிக்கை மையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே கிம்கிம் ஆற்றில் ஹைட்ரோஜன் சைனைட் வாயு கலந்திருப்பது குறித்து அப்பகுதி மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த ரசாயன வாயு கழிவுகளால் ஏற்படும் விளைவுகளாகும். மாறாக ரசாயன ஆயுதங்களாக பயன்படுத்தப்படும் அசல் ஹைட்ரோஜன் சைனைட் வாயு அல்ல. எனவே இதன் தாக்கம் நேரடியாக மக்களை பாதிக்காது என மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. தமன் தஞ்சோங் புத்ரி ரிசார்ட் பகுதியில் கடந்த மார்ச் 13ஆம் தேதி
ஹைட்ரோஜன் சயனைட் வாயுவின் அளவு 4.5 ppm ஆக பதிவாகியது. ஆனால் தற்போது அதன் வீரியம் 2 ppm ஆக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக ஜொஹூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் டத்தோ யாஹ்யா மடீஸ் கூறினார். முன்னதாக டத்தோ யாஹ்யா மடீஸ் பசிர்குடாங் நகராண்மை கழக உள்ளரங்கில் கிம் ஆற்று தூய்மை கேட்டு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார். அவசர காலங்களில் இன சமய பாகுபாடு இன்றி உதவும் மலேசியர்களின் பண்பு பலரது பாராட்டை பெற்றுள்ளது. அந்த செயல் இந்நாட்டு மக்களின் இன ஐக்கியத்தையும் புலப்படுத்துகிறது. கிம் ஆற்றில் வீசப்பட்ட ரசாயன கழிவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல இன தன்னார்வலர்கள் ஒரு குழுவாக இணைந்து உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். பசிர்குடாங் அரங்கில் இயங்கி வரும் தற்காலிக தொடக்க கட்ட உதவி மையத்தில் 20க்கும் மேற்பட்ட அரசாங்க நிறுவனங்களும் அரசு சாரா அமைப்புகளும் கால நேரம் பாராது தத்தம் அமைப்புகளின் ஆற்றலுக்கு ஏற்ப உதவிகளை வழங்கி வருகின்றன. கடந்த 13ஆம் தேதியிலிருந்து செயல்பட்டு வரும் இம்மையத்தில் உணவு, உடை, மருத்துவ உதவி என பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர். ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி இன்னலை குறைத்துக் கொள்ள வேண்டும் என அவர்கள் கூறினர். கிம் ஆற்று நீர் மாசடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சமயத்தில் இம்மாதம் 15ஆம் தேதி இந்தோனேசியாவின் பாத்தாம் தீவுக்கு தாம் பயணம் மேற்கொண்டது தொடர்பில் ஜொஹூர் மந்திரி புசார் டத்தோ ஓஸ்மான் சபியான் விளக்கம் அளித்துள்ளார். சுற்றுலா முதலீட்டு துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள அந்த பயணம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்தது. அதனால் அப்பயணத்தை தவிர்க்க முடியவில்லை என்றாலும் திட்டமிட்ட நாட்களை காட்டிலும் முன்கூட்டியே தாம் நாடு திரும்பியதாக அவர் கூறினார். 3 நாட்களுக்கு பாத்தாம் தீவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் ஒரு நாளுக்கும் குறைவான நேரமே தாம் அத்தீவில் இருந்ததாக டத்தோ ஓஸ்மான் சபியான் சொன்னார். கிம் ஆற்று நீர் மாசடைந்த சம்பவம் தொடர்பான அதிகாரப்பூர்வ பணிகளை மேற்கொள்ள தாம் முன்கூட்டியே நாடு திரும்பியதாக அவர் குறிப்பிட்டார். அந்த தீவில் இருந்த சமயத்தில் பேரிடர் நிர்வாக செயற்குழுவை சேர்ந்தவர்கள் தம்மை தொடர்ந்து தொடர்பு கொண்டு தகவலை வழங்கியதாக அவர் மேலும் கூறினார். அப்பேரிடரை கையாள்வதற்கு 24 மணி நேரமும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து தரப்புக்கும் அவர் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். Pameran Antarabangsa Maritim dan Aero Angkasa 519 akan kembali semula menemui anda di Pulau Legenda, Pulau Langkawi pada 26 hingga 30 Mac 2019. Tentunya yang dinanti-nantikan pertunjukan udara dan maritim yang akan berlangsung masing-masing di Pusat Pameran Antarabangsa Masuri dan di Resort World Langkawi. Ayo semua bersama-sama tandakan kalender anda ke 519. Untuk keterangan lanjut, layari portal rasmi 519 di www.5exhibition.com. Don't miss it, let's go! நாட்டின் வாகன தயாரிப்பு பொறியியல் தொழில்துறையை மேம்படுத்த 3வது தேசிய காரை தயாரிப்பது மிகவும் அவசியம் என பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். அந்த தொழில்துறை குறித்து மக்கள் அதிகமான தகவல்களை தெரிந்து வைத்திருக்கவில்லை. எனவே அந்த தொழில்துறை குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டு மக்கள் சிந்தனை மாற்றத்தை பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஸ்லாங்கோ செப்பாங் வாகன பந்தய தளத்தில் ஏசிய ஜிடி பந்தய விழாவை தொடக்கி வைத்தபோது துன் டாக்டர் மகாதீர் 3வது தேசிய கார் தயாரிப்பு திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் கருத்துரைத்தார். 70 of them racing and they sound like F1 and people think that our cars are bad. Don't buy Malaysian cars, buy foreign cars. Don't go into third national car because it is bad. You see, you think they know the technology involved here? You see the engine just now? We know nothing about automotive engineering. That is why we are introducing the third national car. வாகன தயாரிப்பு பொறியியல் தொழில்துறையில் சீனா அதிவேக முன்னேற்றத்தை கண்டுள்ளது. அந்நாட்டு மக்களைப் போல மலேசிய மக்களும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார்.
பிரதமர் தொடக்கி வைத்த இந்த ஏசிய GT பந்தய விழா சீனாவுக்கு வெளியே நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். இந்நிகழ்ச்சியின் போது துன் மகாதிர் உலகின் அதிவேக மின்னியல் காரான நியோ ER9 செப்பாங் பந்தய தளத்தை வலம் வந்தார். இந்த காரை தேசிய பந்தய கார் ஓட்டுநர் ஜசிமான் ஜாஃபார் செலுத்தினார். நான்கு நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்டு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ வான் அசீசா வான் இஸ்மாயில் பாரிஸ் சென்றடைந்துள்ளார். மலேசியா பிரான்ஸ் இடையிலான இருவழி உறவை வலுப்படுத்தும் நோக்கில் துணை பிரதமரின் பயணம் அமைந்துள்ளது. உள்நாட்டு நேரப்படி காலை மணி 6:45க்கு டத்தோஸ்ரீ வான் அசீசா ஷால் டு கவுல் விமான நிலையத்தை சென்றடைந்தார். பிரான்சுக்கான மலேசிய தூதர் டாக்டர் அஸ்ஃபார் முகமது, அவரின் துணைவியார் டத்தின் சே நோர் ஹயாத்தி சொயிப், யுனெஸ்கோ அமைப்புக்கான மலேசியாவின் நிரந்தர உறுப்பினர் டாக்டர் அனீசே இப்ராஹிம், தூதரக அதிகாரிகள் ஆகியோர் துணை பிரதமரை வரவேற்றனர். தமது 4 நாட்கள் அலுவல் பயணத்தில் சமூக உருமாற்று நிர்வாக பிரிவின் கூட்டத்துக்கு டத்தோஸ்ரீ வான் அசீசா தலைமை ஏற்பார். ஐநாவின் கல்வி, அறிவியல், பாரம்பரிய அமைப்பின் 14வது அரசாங்கங்களுக்கு இடையிலான கூட்டத்திற்கும் அவர் தலைமையேற்க திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குநர் ஆட்ரி அசேலே, பிரான்ஸ் கூட்டரசு அமைச்சர் ஆகியோருடன் துணை பிரதமர் சந்திப்பு நடத்த உள்ளார். மீண்டும் மலேசியாவுக்கு திரும்புவதற்கு முன்னர் இப்பயணத்தின் இறுதி நாளன்று அனைத்துலக இஸ்லாமிய சமூகம் குறித்த பிரச்சினைகள் தொடர்பிலும் டத்தோஸ்ரீ வான் அசீசா விவாதிக்க உள்ளார். அது தொடர்பில் பிரான்ஸ் முஸ்லிம் சமூக மன்ற துணைத் தலைவர் அன்வார் பீபக்கை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதற்காக JJHR எனப்படும் மக்களுக்கான சிக்கன விற்பனை திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. தற்போது குவாலலும்பூர், ஸ்லாங்கோ, நெக்ரி செபிலான், ஜோஹோர் ஆகிய 4 மாநிலங்களில் வார இறுதி நாட்களில் இந்த சிக்கன விற்பனை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 3500 ரிங்கிட்டுக்கும் குறைவான வருமானத்தை பெறும் B40 பிரிவு மக்களுக்காக இந்த சிக்கன விற்பனை திட்டத்தை வர்த்தக மன்றம் வழிநடத்தி வருகின்றது. PPR எனப்படும் மக்கள் வீடமைப்பு திட்ட குடியிருப்பு பகுதியிலும் பொது குடியிருப்பு பகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் வாரந்தோறும் மக்களுக்கான சிக்கன விற்பனை திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கடைகளில் காய்கறிகள், கோழி, மீன் ஆகியவை நியாயமான விலையில் விற்கப்படுகின்றன. சந்தை விலை விட 60 விழுக்காடு குறைந்த விலையில் இங்கு மக்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். வரும் காலங்களில் சமையலுக்கு வேண்டிய அரிசி, முட்டை, பால் போன்ற மற்ற பொருட்களையும் இங்கு விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா தெரிவித்தார். இதுபோன்ற திட்டங்கள் மக்களின் சுமையை குறைப்பதில் அரசாங்கம் காட்டும் அக்கறையை புலப்படுத்துகின்றன என்றார் அவர். புலிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என நீர், நில, இயற்கை வள அமைச்சர் டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் தெரிவித்தார். குறிப்பாக நாட்டில் புலிகள் அதிகம் வசிக்கும் இடங்களில் பாதுகாப்பு கண்காணிப்பு திட்டத்தின் வாயிலாக அவற்றின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என அமைச்சர் சொன்னார். புலி இனத்தை அழிவில் இருந்து பாதுகாக்கும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளது. அதற்காக பர்ஹிலித்தான் எனப்படும் வனவிலங்கு தேசிய பூங்கா பாதுகாப்பு துறையுடன் தமது அமைச்சு ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் என டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் தெரிவித்தார். குறிப்பாக அவற்றை பாதுகாத்து கண்காணிக்கும் திட்டத்திற்கு தீபகற்ப வனத்துறை, ராணுவம், அரச மலேசிய போலீஸ் படை ஆகியவையும் ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக அவர் சொன்னார். தலைநகரில் இவ்வாண்டுக்கான புலிகளை பாதுகாப்போம் இயக்கத்தையும் அனைத்துலக வனவிலங்கு தின கொண்டாட்டத்தையும் அமைச்சர் தொடக்கி வைத்தார். 2013ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த ஆண்டு வரையில் சட்டவிரோதமாக புலிகளை வேட்டையாடியதாக நம்பப்படும் 98 உள்நாட்டவர்களும் 64 அந்நிய நாட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். புலிகளை சட்டவிரோதமாக வேட்டையாடுவது, கடத்துவது போன்ற நடவடிக்கையால் அவற்றின் எண்ணிக்கை 200க்கு கீழ் குறைந்துள்ளது. பேரா மாநில ஆட்சிக்குழுவில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாது. தற்போது மாநில ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் தொடர்ந்து தத்தம் பதவிகளில் நிலைத்திருப்பார்கள் என பேரா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசூமு தெரிவித்தார்.
தமது தலைமையிலான பேரா அரசாங்கத்தின் கீழுள்ள அனைத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் மாநில மேம்பாட்டிற்கு பங்காற்றி வருவதாக டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசூமோ குறிப்பிட்டார். அவர்களின் அடைவு நிலை தமக்கு மனநிறைவு அளிப்பதாக அவர் கூறினார். Di negeri Perak ini seperti lazimnya pada setiap tahun Exco akan kembali mengangkat sumpah di hadapan Kebawah Duli Yang Maha Mulia Paduka Sri Sultan, dan sebelum acara tersebut saya akan mempersembahkan kembali kepada Kebawah Duli Yang Maha Mulia untuk baginda perkenankan senarai barisan Exco, dan jika diperkenankan tentunya barisan Exco ini akan dilanjutkan tempoh perkhidmatan mereka. பேரா செம்மோரில் ரயாத் அல் ஜுனிட் சமய பள்ளியின் விளையாட்டுப் போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசூமு நிருபர்களிடம் இவ்விவரங்களை தெரிவித்தார். மாநில அடிலான் கட்சியில் ஏற்பட்டுள்ள தலைமைத்துவ மாற்றத்தினால் மாநில ஆட்சிக்குழுவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக ஆருடங்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. நான்காவது தொழில் புரட்சி இன்றைய உலகை அதன் வசம் வைத்திருக்கும் புதியதொரு துறை. இலக்கவியலும் தொழில்நுட்பமும் உலக வேலைத்துறையின் உள்கட்டமைப்பையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கின்றன. தொழில் புரட்சியை எதிர்கொள்வதில் இந்திய மாணவர்கள் உண்மையிலேயே தயாராக இருக்கின்றனரா? இந்திய மாணவர்களிடையே தொழில் கல்வி குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு உள்ளது? இந்த கேள்விக்கான பதில்களுடன் இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். இந்திய மாணவர்களிடையே தொழில் பயிற்சி கல்வி குறித்த விழிப்புணர்வு குறைவாக காணப்படுகிறது. ILP எனப்படும் தொழில் பயிற்சி கழகங்களில் மேற்கல்வி தொடரும் இதர இன மாணவர்களுக்கு நிகராக இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்ட ஆழ்வளத்துறை புதிய அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அதன் தலைமை இயக்குனர் டத்தோ முகமது கயர் ரஸ்மான் பின் முகமது அன்வார் தெரிவித்தார். Program ini ialah diadakan khusus untuk tahun 2019 adalah mensasarkan seramai 2,000 pelajar India. Untuk Institut Latihan Perindustrian ini tidak adanya sekatan kepada mana-mana kaum untuk menghadiri ataupun menyertainya. Kita terbuka. நாடு முழுவதும் செயல்படும் தொழில் பயிற்சி கழகங்களில் மாணவர்களுக்கென பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிகாஸ் இந்த ஸ்கூல்ல 8 ஹவர் படிப்பு இருந்தாலும் 5 ஹவர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 3 ஹவர் தியரி. ஸோ டிசிப்ளின் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. 3 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சு அவங்க கண்டினியூ பண்ணால் பிடிச்சிருந்தா சிஜிஎலும் பண்ணலாம், டிப்ளமோ பண்ணலாம். 300 வழி அலவன்ஸும் கொடுக்குறாங்க, தங்குற இடம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம இந்தியர்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு 50 ரிக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய கலந்துக்குங்க. எந்த ஒரு நாடானாலும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் உந்து சக்தியாக இருப்பது திறனும் அறிவும் தான். போட்டி நிறைந்த வேலை சந்தையில் திறன் வாய்ந்த மனித மூலதனத்தையே தேர்வு செய்ய நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன. நடப்பு சூழலில் வேலைக்கு படித்த இளைஞர்களை விட வேலையை படித்த இளைஞர்களுக்கு தான் வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக சதீஷ் தெரிவித்தார். டிவேட் படிச்சு முடிச்சுட்டு வரவங்களுக்கு வேலை இருக்குமா இல்லையா? ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 90% டிவேட் படிச்சு முடிச்சவங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே வேலை கிடைச்சிருது. இது யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டோட கூட. தொழில் கல்வி பயிற்சி கழகங்களில் 70 விழுக்காட்டு தொழில் பயிற்சியும் 30 விழுக்காடு நூல் கல்வியும் கற்பிக்கப்படுகிறது. பிடித்த தொழில்துறையில் சிறந்து விளங்கவும் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தொழில் பயிற்சி கழகங்கள் சிறந்த தேர்வாக உள்ளது என சதீஷ்குமார் சுட்டிக்காட்டினார். டிவேட்டுக்கு கவர்மெண்ட் நிறைய போக்கஸ் பண்றாங்க. ஏறக்குறைய 1.3 மில்லியன் ஜாப்ஸ் 2020 வரப்போகுது. நிறைய இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏறாங்க. 4.5 பில்லியன் இன்ஜெக்ட் பண்றாங்க டிவேட் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ அந்த இண்டஸ்ட்ரி பலப்படுத்துறதுக்கு. இப்போ நேஷனல் கீ எக்கனாமிக் ஏரியா பார்த்தீங்கன்னா 12 துறைகள் இருக்கு. அந்த 12 துறையில ஆயில் அண்ட் கேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், பிசினஸ் சர்வீசஸ், ஏறக்குறைய 8 துறையில அண்டர் சப்ளை ஆஃப் பீப்புள் டிவேட் இருக்கிற ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய அபலநல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு வருஷத்துல 7,000 பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், நேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3.1%. யூத்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10.7%. இது என்ன குறிக்குதுன்னா இந்த யூத்லாம் ட்ராப் அவுட் ஆகுறாங்களே, அவங்க வேலை தேடி போறாங்க, நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஆகுறாங்க. நான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் இல்லாதனால அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. தொழில் பயிற்சி கழகங்களில் விண்ணப்பிக்கும் முறை குறித்து சதீஷ்குமார் விளக்கினார்.
இந்த டிவேட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க யூபியூ சிஸ்டம்ல அப்ளை பண்ணலாம். இந்த யூபியூ சிஸ்டம் போனீங்களாவே வந்துட்டு கீழே வந்து மேனுவல் பங்குன்னு இருக்கும். அதை நீங்க படிச்சுட்டே வந்துட்டு என்னென்ன வந்து கோர்சஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு வந்துட்டு என்ன மதிப்பெண்கள் தேவைப்படுது, எல்லாமே வந்து தெக்க தெளிவா இருக்கு. நீங்க படிச்சுட்டே அப்ளை பண்ணலாம். தொழில் பயிற்சி கல்வி என்பது கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மட்டுமே எனும் தவறான கண்ணோட்டம் இந்திய சமூகத்தில் மறைய வேண்டும். தொழில் பயிற்சி கல்வி வாயிலாக திறன்மிக்க தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நேரம் இது. தேர்வு இனி மாணவர்களின் கைகளில். தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள். சந்தேகத்துக்குரிய பொருள் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நியூசிலாந்தின் டுனடின் நகரில் உள்ள விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. விமான ஓடுதளத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருளை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். கிரைஸ்ட் சர்ச் நகரில் உள்ள 2 பள்ளிவாசல்களில் தாக்குதல்களை மேற்கொண்ட ஆடவன் டுனடின் நகரில் வசித்தவன் என நம்பப்படுகிறது. 50 பேர் கொல்லப்பட்ட அச்சம்பவத்தை தொடர்ந்து நியூசிலாந்து முழு விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ள வேளையில் டுனடின் நகரில் உள்ள விமான நிலையத்தில் சந்தேகத்துக்குரிய பொருள் கண்டெடுக்கப்பட்டது பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பள்ளி வாசல்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பான காணொலி Facebook உட்பட சில சமூக ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் விளக்கமளிக்க வேண்டும் என நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை 2 பள்ளி வாசல்களில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களை அந்த கொடூரத்தை புரிந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 28 வயது பிரெண்டன் டாரன் Facebook சமூக அகப்பக்கம் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்துள்ளான். 17 நிமிடங்கள் வரையில் நீடிக்கும் அந்த காணொளியில் பிரெண்டன் பள்ளி வாசலில் நுழைந்து அங்குள்ளவர்களை சுடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. Facebook சமூக அகப்பக்கத்தில் நேரடியாக ஒளிபரப்பான அந்த காணொளி பின்னர் ட்விட்டர், யூடியூப் உட்பட மேலும் சில சமூக அகப்பக்கங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. அந்த காணொளி தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் அதனை உடனடியாக நீக்கிவிட்டதாக Facebook நிறுவனம் கூறியுள்ளது. எவ்வளவு நேரத்தில் அந்த காணொளி நீக்கப்பட்டது என்ற விவரம் எதையும் அந்நிறுவனம் வெளியிடவில்லை. தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட 24 மணி நேரத்தில் அது தொடர்பான 15 லட்சம் காணொளிகள் நீக்கப்பட்டதாகவும் 12 லட்சம் காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்படுவதில் இருந்து தடுக்கப்பட்டதாகவும் Facebook நிறுவனம் தெரிவித்தது. எனினும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட பல மணி நேரத்திற்கு பின்னரும் அது தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் வலம் வந்ததை காண முடிந்தது. அதனால் ஆபத்தான பதிவுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் சமூக ஊடக நிறுவனங்களிடம் உள்ளதா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்க சமூக ஊடக நிறுவனங்களுக்கு இடையில் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு முறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என Facebook நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இவ்வேளையில் அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் உள்நாட்டு நேரப்படி இன்று பின்னேரம் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து வரும் புதன்கிழமைக்குள் கொல்லப்பட்ட அனைவரின் உடல்களும் கட்டங்கட்டமாக அவரவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உயிர் இழந்தவர்களின் உடல்களை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் குடும்ப உறுப்பினர்கள் சினத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். எனினும் விசாரணைக்கு பின்னரே உடல்களை ஒப்படைக்க முடியும் என்பதால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தற்காத்து பேசியுள்ளனர். நியூசிலாந்து வரலாற்றில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இவையாகும். அந்த கொடூர தாக்குதல்கள் நிகழ்ந்த இடங்களுக்கு சென்று உயிர் இழந்தவர்களுக்கு நியூசிலாந்து மக்களும் வெளிநாட்டவர்களும் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அனைத்துலக சமூகத்தின் கண்டனத்தை பெற்ற கிரைஸ்ட் சர்ச் தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இன்னும் 34 பேர் கிரைஸ்ட் சர்ச் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 12 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கிரைஸ்ட் சர்ச்சை தவிர்த்து ஆக்லாந்தில் உள்ள சிறார் நிபுணத்துவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள 4 வயது சிறுமி அலின் அல்சத்தியும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாள். வெள்ளிக்கிழமை அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்ட அத்தாக்குதல்கள் குறித்து மருத்துவமனை பணியாளர்கள் சினத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற கொடூர தாக்குதல்கள் கிரைஸ்ட் சர்ச் நகரில் நிகழ்ந்ததில்லை. இதற்கு முன் 2010, 2011 ஆண்டுகளில் கிரைஸ்ட் சர்ச் நகரை நிலநடுக்கம் உலுக்கியதில்
180 பேர் உயிரிழந்தனர். இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதுமான தயார் நிலையில் இருந்ததால் நிலைமையை சமாளிக்க முடிந்தது. ஆனால் தற்போது மனிதனின் சுயநல செயலுக்கு அப்பாவி மக்கள் பலியாகி இருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்கிறார் கிரைஸ்ட் சர்ச் மருத்துவமனையின் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் கிரெக் ராபர்ட்சன். நியூசிலாந்தில் ஆண்டுக்கு 50 கொலை சம்பவங்கள் மட்டுமே பதிவாகின்றன. ஆனால் திடீரென்று ஒரே நாளில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டிருப்பது மிக கொடூரம் என ராபர்ட்சன் கூறினார். அதுவும் காயமடைந்தவர்கள் பல முறை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். துப்பாக்கி தோட்டா ஒவ்வொருவரின் உடலையும் மிக ஆழமாக துளைத்து காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலரின் உடலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் துளைத்திருப்பதாக ராபர்ட்சன் குறிப்பிட்டார். தாய்லாந்தில் பொதுத் தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற முன்கூட்டியே வாக்களிப்பில் வாக்குகளை செலுத்த லட்சக்கணக்கான மக்கள் வாக்களிப்பு மையங்களில் திரண்டனர். ராணுவ ஆட்சி அமலில் உள்ள தாய்லாந்தில் 8 ஆண்டுகளில் முதல் முறையாக ஜனநாயக முறைப்படி நடத்தப்படும் தேர்தல் அதுவாகும். தாய்லாந்தில் தேர்தல் நடத்தப்படுவது மிகப்பெரிய சவாலாகும். தற்போது ராணுவ ஆட்சி நடைபெறுவதால் மிகுந்த பரபரப்புடனே தேர்தல் நடத்தப்படுகின்றது. கடந்த காலங்களை காட்டிலும் இன்று நடைபெற்ற முன்கூட்டியே வாக்களிப்பில் திரளான மக்கள் வாக்களித்தனர். பள்ளிக்கூடங்கள், கார் நிறுத்துமிடங்கள், ஆலயங்கள் என தாய்லாந்து முழுவதும் உள்ள வாக்களிப்பு மையங்களில் மக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. நீண்ட ஆண்டுகள் கழித்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்படுவதால் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்திருப்பதாக மக்கள் தெரிவித்தனர். இம்மாதம் 24ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் வாக்களிப்பு நாளன்று 23 லட்சம் மக்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் யிங்லாக் ஷினாவாட்டின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஜுந்தா ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. ராணுவ ஆட்சியில் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட புதிய மாற்றங்களை அடுத்து இத்தேர்தல் நடத்தப்படுகின்றது. எனினும் தாய்லாந்து பிரதமரும் ராணுவ படையின் முன்னாள் தளபதியுமான பிரயுட் சான் ஓ சாவின் ஆதரவு கட்சிகளுக்கே இப்புதிய தேர்தல் முறை ஆதரவாக இருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் கருத்துரைத்துள்ளனர். இத்துடன் இன்றைய நமது செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியாக்கு.